தேர்தல் ஆணையம் கொடுக்குற இடத்த தான் கூட்டம் போட முடியும். தேர்தல் ஆணையம் இந்த இடத்த கொடுக்க மறுக்குது. பகத்சிங் தூக்கு மேடையில் நின்றுகிட்டு இருக்காரு, அப்படியே மக்களுக்கு உரையாட்டிட்டு செத்து போக போறாரு. அப்படியே இவர் வந்து ரமணா படத்துடைய விஜயகாந்த் மாதிரி கிளைமேக்ஸ்ல வந்து லஞ்சம் ஊழல், தமிழ் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு பேசிட்டு ஜெயில போய் சாக போறாரு. இவரு அப்படியே வந்து பிரிய மொழிக்காக, இனத்துக்காக, பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்திற்காக, நாட்டு விடுதலைக்காக, நாட்டுக்குள்ள நாசகார திட்டங்களை எதிர்த்து போராடி இவர் வந்து 10 வருஷம் 15 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வெளியே வந்து கட்சி தொடங்கியிருக்காரு. அதனால கூகுன்னு மக்கள் கூட்டம் கூடிருமா? பேசுங்க. ஏன் உங்களுக்கு வந்து நேரு ஸ்டேடியம் கொடுத்துட்டு பேச வைக்கலாமா? ஒய்எம்சியில பேசுறீங்களா? ஆசா ராசா ஒய்எம்சியில பேசுறீங்களா? மெரினா கடற்கரையை தொடர்ந்து விடுறோம், அங்க வந்து பேசுறீங்களா? எசமா அங்க வந்து பேசுறீங்களா? திருச்சியில வந்து ஜி கார்னர் மைதானத்தை வாடகைக்கு வாங்கி தரோம், அங்க வந்து பேசுறீங்களா? இல்ல நாங்க வந்து டெல்லியில கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அங்க போய் பேசுறீங்களா? உங்களுக்கு ஆடியோ லாஞ்சில் குழு இருக்குமே, சத்யபாமா காலேஜில் போய் பேசலாமா? அங்க போய் பேசுறீங்களா? என் ராசா என் தோற பேசுறீங்களா? குழந்தைத்தனமா அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்களா? குழந்தைத்தனமா குழந்தைங்களாம் சேர்ந்து ஒரு கட்சி தொடங்கி குழந்தைங்களாம் சேர்ந்து அரசியல் பண்ண இப்படிதான் பண்ணும். இவருக்கு வந்து இவர் சொகுசா புத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலங்கிற மாதிரி இவருக்கு தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு வாங்க பக்கா மாசு, நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்க, ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்திருக்கீங்க, நாட்டில் புரட்சியை நீங்க பத்த வைக்க போறீங்க. 26 வருஷம் நெல்சன் மண்டேலா ஜெயில இருந்து வெளியே வந்திருக்காரு. ஒட்டுமொத்த நாட்டு மக்கள் அவர் கட்டி பிடிச்சி அழுது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து வாங்க என் எசமா தாரையான்னு பாட்டு